ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து நீ நடக்க போகுதுன்றதை இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமுவாக பார்க்கலாம். வாங்க ரேவதி போகலாம் அப்படின்ட்டு எவ்வளவோ தங்கராஜ் கூப்பிட்றாங்க. ஆனால் ரேவதி இருந்துட்டு என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே ரேவதி புருஷ முன்னாடிக்குள்ளே நடக்கிற பிரச்சனை தானே, அது இல்லாத ஏதோ நான் அடிச்சுட்டேன், கோவம் அதுக்காக இந்த மாதிரி கோவமாக இருந்துட்டு என்கிட்ட பேசாமல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதுன்றாங்க. நான் கூப்பிட்றேன்ல அப்படின்ட்டு எவ்வளவோ கூப்பிடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல என்னதான் கூப்பிட்டாலுமே பாத்தீங்கன்னா வர்றதில்லை. நம்ம ரேவதி நீங்க அடிப்பீங்க, இஷ்டத்துக்கு என்ன டார்ச்சர் பண்ணுவீங்க, ஆனா நீங்க கூப்பிட்ட உடனே நான் வந்துடணுமான்றாங்க. இந்த மாதிரி என்னால வர முடியாதுங்கன்றாங்க. எனக்குன்ட்டு மான ரோஷம் எல்லாமே இருக்குங்கன்றாங்க. நானும் உங்களுடைய பேச்செல்லாம் கேட்டு கேட்டுதான் நானும் பொறுமையா இருந்தேங்க அந்த வீட்டுல, ஆனா இனிமேல என்னால இருக்க முடியாதுன்றாங்க. அதுதான் என் தங்கச்சியை சொல்லிட்டால வரமாட்டேன்ட்டு. அப்புறம் என்னன்றாங்க, போயிட்டே இருக்கீங்களா அப்படின்னுவாங்க. ஒன்று ரேவதி ப்ளீஸ் ரேவதி நீ இவ்வளோ கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அம்மா நீங்களாச்சும் பேசுங்கன்றாங்க. மாப்பிள்ள என் பொண்ணே வர்றதில்லன்னும் போது நான் என்ன சொல்லட்டுன்றாங்க. அவள் அவளுடைய முடிவை என்னைக்கு மாற்றிட்டு அவள் உங்கள் வீட்டில் இருக்கேன் உங்கள் கூட வாழ்கிறேன்னு சொல்கிறாலும் அன்னைக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. தங்கராஜ் இருந்துட்டு சரிங்க மாமா அப்புறம் உங்களோட இஷ்டம்ன்றாங்க. நீங்கள் எப்போ ரேவதி அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அப்போவே தாராளமாக அனுப்புங்கன்றாங்க. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தங்கராஜ் வீட்டில் ஃபீல் பண்ணுவோம். உங்களுடைய அம்மா இருந்துட்டு டே என்னடா அவளை கூட்டிட்டு வரணும்னு போனா வரலையான்றாங்க. இல்லம்மா ரேவதி வரதில்லைன்னு சொல்லிட்டான்றாங்க. என்னடா ரொம்ப திமிரா, அவங்க அண்ணா அவங்க அம்மா அப்பா எல்லாம் ஆட்டத்துல ஆடிட்டு இருக்காளான்றாங்க. என்ன இருந்தாலும் அவளை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது இல்லம்மா அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தங்கராஜ். அதோட இந்த பிரமு முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.